இடமிருந்தே நம்ம ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்குது. அப்போ இந்த ஒரு மரமோ ஒரு தாவரமோ நம்ம பார்க்குறோம், இந்த மரம் எப்படி வளருது, இந்த தாவரம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுங்க, இந்த மரம் வந்து பேரலாக 2 டைமென்ஷனில் வளருது. நம்ம நல்லா பார்க்கலாம், எந்த ஒரு தாவரமும் எந்த ஒரு மரமும் 2 டைமென்ஷனில் வளருது. அட் அ டைமில் 2 டைமென்ஷனில் வளருது. ஒன்று நிலத்துக்கு மேலே வளருது, இன்னொன்று நிலத்துக்கு கீழே வளருது. நிலத்துக்கு மேலே கிளைகளாக வளருது, நிலத்துக்கு கீழே வேர்களாக வளர்கிறது. இப்போ கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம், நிலத்துக்கு கீழே வளரக்கூடிய மரமானது ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸில் வளருது. நிலத்துக்கு மேலே வளருது ஃபோட்டோசென்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த ஃபோட்டோசென்ட்ரிக் ஃபோர்ஸை ஒரு எனர்ஜியாக எடுத்துக்கொண்டு நிலத்துக்கு மேலே வளருது. இப்போ நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடியது ஒளியாக பிரகாசமாக இருக்கும்போது தெரிகிறது, நல்ல தெளிவாக தெரிகிறது. நிலத்துக்கு கீழே இருக்கிறது தெரியுதான்னு கேட்டால் தெரியல. ஒரு மரத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடியது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, எவ்வளவு பலமாக இருக்கிறது, எவ்வளவு உறுதியாக இருக்கிறதுன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியல. ஒரு மூங்கில் கூட முதல்ல ரொம்ப ஆழமாக வளர்றது நிலத்துக்கு கீழே தான் வளரும், நிலத்துக்கு மேலே குறுகிய ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் வளரும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம மனிதர்களும் மனிதனுடைய மனமும், நீங்கள் கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது லைட் இல்லாத, ஒளி இல்லாத, இருள் சூழ்ந்த ரொம்ப கடினமான காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ தெம்பாக தைரியமாக ஊக்கத்தோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாது. நாமளை வெளியிருந்து பார்க்கக்கூடியது இப்போ பிரகாசமாக இருக்கிறீங்களா, கையில் பணம் இருக்குதா, வண்டி இருக்குதா, வாகனம் இருக்குதா, உங்கள் கூட நட்பு இருக்குதா, உறவு இருக்குதான்னு பார்க்கறது இந்த ஃபோட்டோசென்ட்ரிக் ஃபோர்ஸ் மாதிரி வெளிச்சத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலை பார்க்குகிற ஒரு மனம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், அதுக்கு பின்னாடி அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம், எவ்வளோ வலியை சந்திச்சிருக்கிறோம், எவ்வளோ வேதனைகளை கடந்து வரும்போது நாம் தெம்பா நின்னமாங்கிறது இந்த உலகமும் இந்த உயிர்களுக்கும் தெரியாது. ஆனால் மரம் அதையெல்லாம் பார்ப்பதில்லை. நான் என்னுடைய வேலை, என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் இந்த நிலத்தில் விதையாக விதைந்து விட்டேன், என்னுடைய வேலை வளர்வது. என்னுடைய வேலை இங்கே இருக்கக்கூடிய அதிர்வுகளிலிருந்து, இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து என்ன எனர்ஜியை எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு என் வேலை என்ன வளர்றது. கீழே இருக்கிறது வளர்ந்தது, நாம் மேலே இருக்கிறது அற்புதமாக காட்சி அளிக்கிறது. நம்மளுடைய மனம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வளர்வதையே நோக்கமாக வைத்துக்கொண்டு, வாய்ப்பையை நோக்கமாக வைத்துக்கொண்டு வளரும்போது நம் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ புறச்சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வெற்றியில் வங்கம் வகிக்கிறதை விட நம் அகம்தான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்கிற இந்த ஒரு கருத்தை தான் கடந்த 5 ஆண்டுகளாக ஞான சஞ்சீவன குருகுலமானது எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் தனக்குள்ளே தான் இருக்குது, வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கிறோம். அப்படி ஒவ்வொருத்தராக நாங்கள் கிணத்துக்குள்ளே தள்ளி விடுவோம், நீச்சல் பழகுங்க, நீச்சல் பழகுங்க. ஏன்னா லைஃப் சொல்லிட்டு வராதுல பிரச்சனை, சொல்லிட்டா வரும். நம்ம வீட்டில் பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு கரண்டி ஒன்று பறக்கும், சொல்லிட்டா பறக்கும், சொல்லாமல் தான் பறக்கும். அப்படி தான் இன்றைக்கி ஒன்று தள்ளி விட்டேன் ஸ்ரீனிவாசனை கிணத்துல. நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், உங்கள் மேடையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரியான வாழ்வில், ஏன்னால் உங்களுக்குள்ள திறமை இருக்குது, உங்களுக்குள்ள வாய்ப்பை பயன்படுத்தி கூட யுக்தி இருக்குது, அது உங்களுக்கு தெரியலங்கிறத அடையாளப்படுத்தி இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டணுங்கிற ஒரு இடம்தான். போன வாரம் நம்மளுடைய பிரதர் விக்னேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது எவ்வளோ பரவாயில்லன்னு சந்திச்சோன்னு ஒரு நிகழ்வு சொன்னேன். ஏன்னா எல்லாம் டிவோர்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க, திருமணம் ஆனாலே டிவோர்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்கங்கிறத ஒரு சூழ்நிலை வச்சு கல்யாணம் தள்ளி போகிறது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வர வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மனம் காரணமாக இருப்பதனால தான் விவாகரத்து அதிகமாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறத கருத்தில் கொண்டு கடந்த 5 ஆண்டுகளாக 494 விவாகரத்தை ஞான சஞ்சீவன குருகுலம் தவிர்த்திருக்கிறது. இதுவரை 9 குடும்பங்கள் விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் இன்னைக்கு ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது வெறும் பேப்பர் தான் தெரிஞ்சுக்கிட்டு. இந்த மாதிரி நமக்கும் பொறுப்பு இருக்கிறது, நம்மோடு பயணிக்கிற உயிர்களை நாம் பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் எப்பவுமே பதிவிட செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவிட்டு நிறைவு செய்கிறேங்க. நம்ம எப்பவுமே எந்த சூழ்நிலைக்கு போனாலும், எதை பார்த்தாலும், எங்கே கேள்விப்பட்டாலும் புறச்சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டோம், இந்த மனிதர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டோம், இந்த சூழ்நிலையை நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு நம்ம பார்க்குறத விட ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தும் தனக்குள்ளே இருப்பதை ஏதோ ஒன்றை எனக்கு புரிய வைப்பதற்காகவும் ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காகத்தான் இயற்கை அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ பிரச்சனை என்பது பிரச்சனை அல்ல, அது வாய்ப்பு.
சூழ்நிலை என்பது கடினம் அல்ல, அது நான் என்னை உணர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை என்பதை உணரும் கட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும்